வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம், எல்லா பொருளும் ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். அதே சமயத்துல இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னா பிந்துல இருந்து உருவாச்சு. அந்த பிந்துவோட அதிர்வுனால ஆஹ், அதிர்வு சக்தியா மாறி ஸ்தூலமா மாறுதுன்னு பார்த்தோம். அப்ப காரண உடல் எல்லா உயிருக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல காரணம் மாறுமா, இல்ல ஒவ்வொரு உயிருக்கு அந்த ஒவ்வொரு அந்த இதுக்கும் அந்த விஷயத்துல சித்தர்களுடைய ஒப்பீனியன். இப்ப சித்தர்கள் இன்னொரு வேர்டும் பயன்படுத்துறாங்க, மகா காரணம்ன்றது. அது பரசிவம். அப்ப எல்லா பொருட்களுக்குமே மகா காரணம் உண்டு. உண்டு. ஆனால் காரணம் வேற வேற உயிர்கள், மினரல் கிங்டம், நம்ம ஸ்தாவர ஜங்கமம் பிரிக்கிற தாவரம், மற்றது மினரல்ஸ், மற்றது மனிதன் இப்படின்னு பிரிக்கிற பொழுது அந்த அந்த காரணத்துல ஒரு சின்ன லெவல்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் லைட் ரைட். அதை தெளிவாக விளங்குறதுன்னு சொன்னா, இந்த காரணத்துல லைட்டோட அளவு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். ஆன்மா என்று சொல்ற அந்த பார்ட் கல்லுக்கும் இருக்கு. ஆனா அதுல லைட் 0.00 சம்திங் வெரி வெரி லெஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைட் காரணம் கொஞ்சம் பெருசு. ஆன்மா சுய பிரகாசம் உடையதுன்னு சொல்லலாம். இந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கிளாசிபிகேஷன் இருக்குது. எவல்யூஷன் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த காரணம் ஒரு புள்ளி தசம் புள்ளி இருக்கிற அளவு இருக்குது. ஆகரம் லோவர் எவல்யூஷன், ரைட்? த ஹையஸ்ட் எவல்யூஷன் ஹியூமன். ஸோ வி ஹேவ் அ மோர் லைட் தென் அதர்ஸ். ஸோ இப்போ அந்த காரணம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னு சொன்னா அது லெவல் ஆஃப் லைட். ஆனா மகா காரணம் எல்லாம் மகா காரணத்துல இருந்து எல்லாமே வந்திருக்கு. ஆனா வெளியில வந்ததுக்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் அந்த காரணத்துடைய அளவு டிஃபரெண்ட்.